101 சேனல் மூலிமா உங்களை நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, அதாவது பேசிக் கிளாஸ் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நமக்கு தேவையானது என்னென்னங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறது பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அது எப்போ டைம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் நீங்களே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுப்பேன். அது எல்லாமே நெக்கு எப்படி அட்டாச் பண்ணுறது என்ன ஏதுங்கிறது ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ப்ளவுஸ் தைக்கிறது போயிடாதீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் வரும். அது இல்லாமல் நம்ம சொல்கிற சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ப்ளவுஸ் நம்ம சேனலில் தைக்கும் போது 100% உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமலே நீங்கள் தைச்சிருவீங்க. அப்போயே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் இப்போ போக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதை மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். பெருசாலாம் ஒன்று வாங்குற மாதிரி வராது. ஒரு ஸ்கேல் ஒன்று வாங்குற மாதிரி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ட் ஸ்கேலு அந்த மாதிரிலாம் இருக்கும். அது போக கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு முழுமையான ஒரு டெய்லர் ஆக முடியும். அதனால் நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நீங்கள் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம டெய்லரிங் கிளாஸ் பழகணும். மிஷின் வீட்டில் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் மிஷின் இருக்குது. இல்லாதவங்க வீட்டில் அது எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அந்த கிளாஸை 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணாவே அவங்களே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஷின் வாங்கிடுவாங்க. வாங்கி கண்டிப்பாக டெய்லர் ஆகிறதுக்கு உண்டான 101% இருக்குது. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். அதனால் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு சிரமம் இருக்காது. சிரமம் இல்லாத அளவுக்கு தான் நான் சொல்லித்தருவேன். உங்களுக்கு செலவுகளும் கிடையாது. ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்துங்க, ஒரு ஒயிட் பேப்பர் நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஒயிட் பேப்பர் வச்சுருக்கிறேன். அது உங்களுக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நியூஸ் பேப்பர் மட்டும் போதும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் நியூஸ் பேப்பர் மட்டும் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது டேப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு சொல்லி நம்ம இப்படி தான் மெஷர் பண்ணணும். அதாவது ப்ளவுஸுக்கு இருக்கட்டும், சுடிதாருக்கு இருக்கட்டும், இதை தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பெருசாக இருக்கிறது தான். இதுதான் இன்ச்சு கணக்கில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ண வேண்டியது. இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அடுத்து இப்போ நீங்கள் லைனிங் வாங்க போகிறீங்க, கடையில் போய் ஏதாவது துணி வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மீட்டர் கணக்கில் அளக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, 1 குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 5ன்னு. அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 100 வரைக்கும் இருக்கிறது தான் 1 மீட்டர். சரிங்களா? 50 இருக்கிறது 1/2 மீட்டர், 25ங்கிறது 1/4 மீட்டர். இப்படி தான் வரும். 1/4, 1/2, 3/4ங்கிறது 75 வரும், 75 வரும். பார்த்துங்க, 100ங்கிறது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு கடையில் போய் வாங்குறீங்க, 1 மீட்டர் என்ன எப்படி வாங்குறதுங்கிறது தெரியாதுங்கிறதுக்காக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். 1 மீட்டர் 1/2 மீட்டர். இப்போ நம்ம ப்ளவுஸ் நம்ம தைச்சி பழகிறதுக்காக இப்போ ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா 1 மீட்டர் ஒரு லைனிங் கொடுங்க. ஏன்னா நம்ம கிளாஸில் இதெல்லாம் வரும். அதனால உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 1 மீட்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொடுப்பாங்க. அப்புறம் பெரிய சைஸ் தான் இருக்குது. அது நம்ம இப்போ உங்களுக்கு நான் ஒன்றா சொல்லுவேன், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? இப்போதைக்கு இந்த டேப்போட இது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துங்க, மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது நம்ம தைக்கும் போது இந்த ட்ரிம்மருங்கிறது வேணும், இந்த கத்திரிங்கிறது வேணும், இது கட்டிங் பண்ணுறதுக்கு. இது எதுக்குங்கிறது என்னுடைய கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக புரிஞ்சிடும். நம்ம தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கத்திரியை எடுத்து நம்ம வெட்டிகிட்டு இருக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது இந்த நூல்லாம் தைக்கும் போது அந்த பிசிறு இந்த நூல் வருது பார்த்தீங்களா, இதை நம்ம டக்குன்னு வெட்டுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இதை நம்ம தூக்கி வெட்டிட்டு இருந்தோம்னா நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், வேலை ஆகாது, ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இது வெட்டுறதுங்கிறது புதுசாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இப்படி பிடிப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இப்படி தான் பிடிப்பாங்க, இப்படி வெட்டுவாங்க. புதுசில் வெட்டும், கொஞ்சம் போக இப்படி வெட்டாமல் போயிடும். அதனால் பாருங்கள், இது பாருங்க, சரியாகவே ஒரு வெட்டாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது இப்போ கொஞ்சம் பழசு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், அதுக்கு நல்லா வெட்டுற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே பழகிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள், மேலே இருக்கிறத இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டும் இப்படி ப்ரெஸ்ஸிங்கில் பாருங்கள், இப்படி பிடிங்க. மெயின் ஹேண்டலில் தான் எல்லாமே இருக்குது. இங்கே ஒன்றா பழகிங்க. பாருங்கள், இப்படி பிடிச்சிங்க, இப்படி பிடிங்க. அதாவது பார்த்துங்க, இப்படி பிடிச்சி இப்படி ப்ரெஸ், இதை இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே இந்த விரலில் மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்க, உங்களுக்கு பார்த்தா புரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துங்க, இப்படி பிடிங்க. இதை பிடிச்சி இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு எப்படி வெட்டாமல் இருந்தது, இப்போ பார்த்துங்க,
இந்த நூல் வெட்டுறேன். ஏன்னா இது தைக்கும் போது வந்து மெயின் அது தேவைப்படும். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? இது பாருங்க, மறுபடியும் பார்த்துங்க, இப்படி வச்சுங்க. இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க. இது வந்து மெயினாக அது பழக்கிங்க. இது பாருங்க, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இது சொல்லியிருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியாது, என்னங்கிறது நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும். நம்ம சேனல் எல்லாமே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே, அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பார்த்துங்க, பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சரியில்லாக பார்த்தீங்களா, வெட்டாது இப்படி இப்படி வெட்டினா. அதனால் இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து பழகிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நூல் வெட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று முடிஞ்சுங்களா? இந்த நூல் வந்து எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைவு வருது பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம வந்து இது வாங்கி வச்சுருக்கிறோம். இது மேக்ஸிமம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து இப்போதைக்கு நீங்கள் பழகிறதுக்காக உங்களுக்கு நான் வந்து அப்படியோட போட்டுருவேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இன்னும் இந்த ஸ்கேலை வந்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்கேலை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது நெக்கு வந்து நம்ம பேசிக்காக தான் இப்போ உங்களுக்கு வந்து நார்மலான நெக்கு தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அது வரைகிறதுக்காக வந்து இது இருக்கட்டும். ரவுண்டு இந்த யூக்கெலாம் வந்து இது வந்து யூஸ் ஆகும், அதனால் இது வச்சுருக்கிறேன். அப்போ இந்த சின்ன கத்திரி பார்த்தீங்கன்னா, சும்மா நீங்கள் இப்போதைக்கு வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வச்சு கூட பழகுங்க. அப்படியே அதுக்கப்புறம் கூட நீங்கள் பெரிய கத்திரி கூட வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா இது வந்து தூக்கிட்டு இப்படி வெட்டவும் கூடாது, டேபிளில் போட்டால் வெட்டணும். அதனால் டேபிளில் வெட்டுறதுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஓகே, கொஞ்சம் பெரிய கத்திரியோட இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் தான், சும்மா தான் உங்களுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, அதை எவ்வளோ கொஞ்சம் பெரிய கத்திரியோட வச்சுருப்பாங்க, உங்களுக்கு சொல்கிறதுக்கே வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த மெயினாக இந்த கத்திரி அதே மாதிரி தான். இப்போ இந்த கத்திரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கினீங்கன்னா, கத்திரி பிடிக்கிறவங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி வந்து கரெக்டாக பிடிக்கணும், அதில் தான் விஷயமே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். பார்த்திங்கன்னா இப்படி பிடிப்பாங்க, அதை எக்ஸாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி வந்து சும்மாவே இப்படி பிடிச்சி இப்படி இப்படி வெட்டினீங்கன்னா புதுசுலலாம் வெட்டும், கொஞ்சம் நல்லா இருக்கிற கத்திரி இங்கே பாருங்க இப்படிலாம் வெட்டும். இந்த பேப்பரை வெட்டுறது துணியை வெட்டாது. அதனால் இதையும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக இங்கே பாருங்கள், இப்படி கத்திரி வந்து இப்படி 4 விரலையும் உள்ளே விட்றீங்க. இங்கே பாருங்கள், இதை வந்து பிடிக்கிறீங்க. இப்படி உள்ளே விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அதாவது அதுக்கு எப்படி சொன்னோன்னா அதே மெத்தட் தான். இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி அணைக்கிற மாதிரி, சரிங்களா? இந்த கத்திரி வந்து இப்படி அணைக்கிற மாதிரி இப்படி நீங்கள் பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ரெண்டும் வந்து இப்படி வந்து இதாகணும், அதாவது ஒன்றாகணும். ஒரு சிலர் இப்படி பிடிக்கும்போது பாருங்கள், இந்த கேப் வந்துடும். கேப் வந்துன்னா வெட்டாது, துணியை வெட்டாது. இப்போ பேப்பரோட வெட்டிடும், துணியில் வெட்டாது. அதனால் வந்து நீங்கள் பழகும் போதே ஸ்டார்டிங்லேயே அதை பழகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வந்து வருவாங்க, எனக்கு டெய்லரிங் வந்து தெரியுங்க, எனக்கு ஏதாவது ப்ளவுஸ் கொடுங்க தைக்கிறதுக்கு அப்படிலாம் கேட்பாங்க. என்கிட்ட நிறைய வேலைகள் வரும், இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன எதுனால அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கிங்கிறதுக்காக. எனக்கு கட்டிங் பண்ண தெரியாது, நீங்கள் கட் பண்ணி கொடுங்க, நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் நான் கட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஒரு சின்ன ப்ராப்ளம் வரதான் செய்யும். அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு நான் சொல்லியும் கொடுத்துருக்குறேன், அவங்க வந்து ஃபாலோவும் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்கில் வந்து நீங்கள் ப்ராப்பராக பழகிட்டிங்கனாவே ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம வந்து 100% வந்து கரெக்டாக கொண்டு வந்துடலாம். அதில் வந்து எந்த வித மாற்றமும் இருக்காது. அதுலேயும் சில தவறுகள் செய்கிறாங்க, அது உங்களுக்கு நான் போக வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டே வருவேன். அது வந்து 100% எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தெளிவாக நீங்கள் வந்து டெய்லரிங் வந்து பழகிக்கலாம், சரிங்களா? மெயினாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரி வந்து நீங்கள் வந்து இப்படி சேர்த்த மாதிரி பிடிச்சி கட் பண்ணி பழகிங்க. அப்போ தான் வந்து துணியில் வந்து உங்களுக்கு வந்து வெட்டுறதுக்கு வந்து ஒரே மாதிரி வந்துடும், கரெக்டாக இருக்கும். இது ஒன்று ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ தான் இப்போதைக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பார்த்துங்க, உங்களுக்கு ஒயிட் பேப்பர் வந்து தெரியணுங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நான் ட்ராயிங் மாதிரி வரைஞ்சேன்னா உங்களுக்கு வந்து தெரியாது பேப்பரில். நீங்கள் பேப்பர் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த பேப்பர் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ரேஞ்சுக்கு நம்ம வந்து போயிடுவோம். போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து மிஷினில் உட்கார வைப்பேன். மிஷினில் தைக்கிறது அப்புறம் கட்டிங்கில் சில விஷயங்கள் மாற்றி உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் பழகிறத பொறுத்து இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அது உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ நம்ம இப்படி வெட்டுறோன்னா வெட்டிகிட்டேவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம வந்து மெயினாக வந்து இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் நான் கொடுப்பேன் நான். ஏன்னா இது வந்து ப்ராப்பராக நீங்கள் வெட்டினீங்கன்னா தான் மிஷினில் வந்து நீங்கள் கரெக்டாக தைக்கிறதுக்கெலாம் வரும். அந்த அளவுங்கிறது மெஷர்மெண்ட் மாறாது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து நான் இதை வந்து சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் ஒவ்வொன்றா பொறுமையாக பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த ஒயிட் பேப்பர் வந்து உங்களுக்காக நான் எடுத்துருக்கிறேன். நார்மலாக வந்து தெரியுங்கிறதுக்காக வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துங்க, நார்மலாக வந்து 3 இன்ச்சு நீங்கள் வச்சு பழகுங்க. இவர் இங்கேருந்து 3 இன்ச்சு வந்து கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டுங்க, சரிங்களா?
அப்படியே என்ன பண்ணுறீங்க இங்கே பார்த்துங்க, இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டில், இல்லை நான் கிராஸில் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். நீங்கள் அது எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இதே ஃபாலோ பண்ணிங்க பாருங்க. இங்கேருந்து வந்து இப்படி வந்து 6.5 இன்ச்சு வச்சுங்க. சரிங்களா? வச்சுட்டிங்களா? பார்த்துங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க கோடை, அதாவது ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை வச்சு இங்கே பாருங்க, கோடு போடுங்க. இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்கேல் எடுத்துங்க. இப்போ வந்து யூ நெக்கு வேணும் அப்படின்னா பார்த்துங்க, இந்த கேப் வந்து ஒரு 3/4 இன்ச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ரவுண்டு வேணால் பாருங்கள், இப்படி ஸ்கேலை வந்து இப்படி தள்ளிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நான் ரவுண்டே வந்து போட்டு தரேன், போட்டு காட்டிக்கிறேன். பார்த்துங்க, இப்படியே போட்டுங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று போட்டுட்டோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுலேயே வந்து நம்ம 2 ஒன்றா போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் புரியணுங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒன்றா நம்மளாம் சீக்கிரமாக சொல்லிக் கொடுக்குறது நமக்கு வந்து, எனக்கும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு பிடிக்காது. நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது உண்டான வேலைகள்லாம் நான் வந்து கண்டிப்பாக செய்வேன். அது எந்த வித மிஸ்டமும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா எல்லாருமே சீக்கிரமாக பழகணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து அதை ஃபாலோ பண்ணிங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த பேப்பர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்துங்க, ஒரு 5 இன்ச்சு வச்சுங்க, 5 இன்ச்சு. உங்களுக்கு நீங்கள் 6.5 வச்சுங்க. நான் உங்கள் பேப்பர் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்கிறதால உங்களுக்கு நான் வந்து அவ்வளோ வச்சு காட்டுறேன். புரிஞ்சுங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைமண்ட் நெக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைமண்ட் நெக்குங்கிறது இது வந்து பேசிக்காக வர்றது தான், இது எல்லாமே ரெகுலராக வர்றது தான். அதனால் வந்து உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்போ நீங்கள் தைக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்லாம் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு போக உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் அதை மெயினாக ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இங்கே பாருங்கள், இது கோட்லேயே கூட வெட்டுங்க, இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்படியே வெட்டிட்டு வாங்க, கத்தி எடுக்காமல் அப்படி வெட்டிடுங்க. புரிஞ்சுங்களா? இது ஒன்று வெட்டிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் நெக் வெட்டிடுங்க. பார்த்தீங்களா? இதையும் என்ன பண்ணுறீங்க, கோட்லேயே கூட வெட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பாருங்க, கோட்டில் வெட்டினாலும் சரி, கோட்டு உள்ளே வெட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்கள் அழகாக கத்திரி எடுக்காமல், கத்திரி வெளியே எடுக்காதீங்க, அப்படியே வெட்டிகிட்டே வாங்க. கத்திரி வந்து டேபிளில் தான் இருக்கணும், தூக்கிடக்கூடாது. ஏன்னா தூக்கிட்டிங்கன்னா அது துணி வெட்டும் போதெல்லாம் உங்களுக்கு கட்ட முடியாது. அதனால் நீங்கள் இப்போவே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? பார்த்துங்க, பார்த்தீங்களா? ஏன்னா நியூஸ் பேப்பர் வெட்டலாம், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஒயிட் பேப்பரே வாங்கியிருக்கிறேன். வாங்கி இதில் உங்களுக்கு வந்து அழகாக கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்படி தான் நீங்கள் வந்து பேப்பரில் வெட்டிக்கலாம். ஒயிட் பேப்பரில் வெட்டணுங்கிறது கிடையாது. பார்த்துங்க, அது ஒரு நெக்கு, இது ஒரு நெக்கு. சரிங்களா? ஒரே பேப்பரில் வரணுங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கிறேன். புரிஞ்சுங்களா? 2 நெக்கு. இந்த 2 நெக் இந்த 2 கழுத்தையும் நீங்கள் வந்து இப்படி வெட்டி பழக்கிங்க. நியூஸ் பேப்பரில் வாங்கி நான் சொன்ன மாதிரி 3 இன்ச்சு வைக்கிறீங்க. இது வந்து 6.5. இதை நான் கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் 6.5 வச்சுட்டே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 6.5 வச்சு இதை வந்து வெட்டி பழகிட்டே வாங்க. வெட்டி பழக தான் வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ்லாம் நம்ம கட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாகவே வந்துடும். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க மெயினாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 நெக்கு பக்கம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இதுதான் பேசிக்காக வரும். அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நிறையா இருக்குது, அது உங்களுக்கு போக வந்து நான் சொல்லிடுவேன். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் எல்லாமேலாம் பழகிட்டிங்கன்னா நீங்கள் குழப்பமாயிடுவீங்க, அப்புறம் வந்து சரி வராது. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு 4 கழுத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. பார்த்துங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், கரெக்டாக 3 இன்ச்சு. நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயும் அதே மாதிரி மடித்து 3 இன்ச்சு வச்சுங்க. பார்த்துங்க, இங்கேருந்து 6.5. எல்லாத்துக்கும் 6.5 வைக்கணுமாங்கிறது இல்லை. ஒவ்வொரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 7.5லாம் கேட்பாங்க. 7.5ங்கிறது நார்மலான அளவு தான். 6.5 7.5 இதெல்லாம் வந்து நார்மலான அளவு தான். பாருங்க, இப்படி வச்சுங்க. இதெல்லாம் தெரியுங்க, இதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக வரும். ஒரு சிலர் வந்து இதை நான் பார்த்துக்கிறேன், அடுத்தது வேறு என்ன இருக்குன்னு சொல்லி வேறு சேனலில் போய் நான் இதில் கற்றுக்கிறேன், அதை நான் அதில் கற்றுக்கிறேன்னு நினச்சி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குழப்பத்தில் தான் போய் முடிவீங்க. அதனால் குழப்பம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் சில விஷயங்கள் வந்து இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் 100% மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் சூப்பராக டெய்லர் ஆகிடலாம். அதனால் வந்து நீங்கள் மெயினாக அதை பார்த்துங்க. பாருங்கள், இன்னொரு கழுத்து ஒன்று வெட்டுறேன். இது எத்தனை இன்ச்சு வைக்கணுங்கிறது ஒரு கணக்கு வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 1 இன்ச்சு கணக்கு பண்ணி பாருங்கள், இப்படி கிராஸில் அப்படி ஒரு கோடு போட்டுங்க. இது ஒரு நெக்கு தான் வரும். இது பாருங்கள், 6.5 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. துணி இது
இடம் இல்லாதனால நான் உங்களுக்கு வந்து இதை வந்து 5 5.5 வச்சு நான் உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். இடம் பத்தாதனால நீங்கள் வந்து இதை பார்த்துங்க 6 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நெக்கு பாருங்கள், இது ஒரு நெக்கு வரும் புரிஞ்சுங்களா. இது வந்து பானுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கோண வடிவத்தில் மாதிரி நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் கழுத்து, டைமண்ட் கழுத்து, ரவுண்ட் நெக்கு, யூ நெக்கு, இப்படி தான் இதுதான் வந்து பேசிக்கான மாடல் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கழுத்துலாம் இருக்குது. அந்த ஸ்டார் கழுத்துலாம் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஆனால் அது சொன்னோம்னா இப்போ நீங்கள் வெட்டினீங்கன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் இது வந்து ஈஸியான ஒன்றில் தான் நீங்கள் பழகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இப்போது இது நல்லா தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் கழுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அதை புரிஞ்சிக்க முடியும் உங்களால். அது தைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த இதில் வந்து நம்ம வந்து ஒன்றா நீங்கள் பழக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். சரிங்களா. இது வந்து பார்த்துங்க, இது வந்து பானுக்கு. இந்த பானுக்குங்கிறது நம்ம எப்படி வேணாலும் வெட்டிட்டு வரலாம். இது உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் நார்மலாக நான் வந்து போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் வந்து வெட்டி பழகிங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான். நீங்கள் நியூஸ் பேப்பரை வாங்கிங்க, நீங்கள் வேறு எதுவுமே ஒயிட் பேப்பர்லாம் வாங்க தேவையில்ல. தெரியுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒயிட் பேப்பர் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இப்படி வெட்டிக்கிங்க. பாருங்கள், நான் டேபிளில் கையும் இருக்குது, கத்திரியும் இருக்குது. சரிங்களா. இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மேலே தூக்கி பழகிட்டிங்கன்னா அப்புறம் வந்து துணியில் வந்து வெட்டுறதுக்கு வராது. பாருங்க, கத்திரி வந்து டேபிளில் தான் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, முடிஞ்சது. இங்கே பார்த்துங்க, இது பார்த்துக்கிங்களா, இது ஒரு நெக்கு வந்துருச்சு. பார்த்துங்க, இது ஒரு நெக்கு, பான் நெக்கு. இதுதான் பேசிக்காக வர்றது. இதுலேருந்து தான் நீங்கள் ஈஸியாக வந்து பழக முடியும். வேறு அந்த நெக்கு இந்த நெக்குன்னு சொல்லி இப்போதைக்கு உங்களை வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அது பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு வந்து அது சரி வராது. அதனால் வந்து இதை மெயினாக வந்து வெட்டி பழக்கிங்க. புரிஞ்சுங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த நியூஸ் பேப்பர்லேயும் செய்யணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் எப்படிங்கிறது. பாருங்கள், நியூஸ் பேப்பர் இப்படி வாங்கிங்க. இதை பாருங்கள், இப்படி போட்டுருங்க. இப்படி போட்டுட்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் வேறு இல்லை, இப்படி பண்ணி விடுவீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துங்க, பொறுமையாக பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், 3 இன்ச்சு வச்சுங்க. சரிங்களா. அதே 6 தான் நான் இங்கே சொல்கிறேன். 6 கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. பேப்பரில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல கோடு, அதனால் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் அது ஒயிட் பேப்பர்னாலும் தெரிஞ்சுது, இது எப்படிங்கிறது தெரியல. கேமராவில் தெரியுதாங்கிறது தெரியாது சரியா. அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் நியூஸ் பேப்பரில் இப்படி போட்டு காட்டுறேன். பாருங்கள், அது வந்து நம்ம வந்து ரவுண்ட் நெக் வெட்டணும். இது பாருங்கள், யூ நெக், அதாவது கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சோடு வைக்கலாம். பாருங்கள், இப்படி இருந்து வச்சு பாருங்கள், இப்படி கோடு போட்டுங்க. அப்படி வளைவாக போட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து இப்போது நான் அந்த ஸ்கேல் இல்லாமலே எல்லாம் போட்டுருவேன், எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியணுங்கிறத அந்த ஸ்கேல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் போட்டு பழகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தேவைப்படாது. நீங்கள் அதுக்கப்புறம் அழகாகவே கையிலேயே பண்ணிகிட்டே வந்துடுவீங்க. அதனால் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் ஒன்று வாங்கிங்க. சரிங்களா. அது வந்து நல்லா அழகாக வளையறதுக்கு கரெக்டாக பாருங்கள். இப்படியே வந்துடுங்க. அவ்வளோதான். கத்திரியை வெளியே எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே வெட்டி முடிச்சுட்டு தான் எடுக்கணும். புரிஞ்சுங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறத நான் இப்போ ஒரு வெட்டிக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு நெக்காக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, இது ஒரு நெக் வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒயிட் பேப்பரில் சொல்லி கொடுத்துருக்குறேன், இப்போ நியூஸ் பேப்பரில். ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறத நான் நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இது பண்ணியிருக்கிறேன். ஒயிட் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியணுங்கிறதுக்காக தான் ஒயிட் பேப்பர் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி இப்படி வெட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒன்றா சொல்லிகிட்டே வருவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் வந்து மிஷின் நீங்கள் எந்த மாதிரி மிஷின் வச்சுருக்கீங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் வந்து பெடல் மிஷினாக இருந்தால் அது எப்படி பண்ணணுங்கிறது ஹேண்டில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். பவர் மிஷினாக இருந்தால் அது எப்படி பண்ணணுங்கிறது சொல்லிடுவேன். ஒரு சிலருக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த பயங்கிறது கிடையாது. இப்போ எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வர மிஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோலுங்கிறது இருக்குது. நம்ம நார்மலாக ஸ்லோவாகவும் செட் பண்ணிக்கலாம், ஸ்பீடாகவும் செட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லோவாக செட் பண்ணி நம்ம தைச்சி பழகிட்டோம்னாவே நல்லா அழகாக வந்துடும். அதனால் வந்து நீங்கள் எந்த மாதிரி மிஷின் வச்சுருக்கீங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் வந்து நான் உங்களுக்கு எந்த மாதிரி மிஷின் இருந்தால் எப்படிலாம் நீங்கள் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். இப்போ வந்து இந்த அளவுக்கு போயிட்டோம். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து கேப் வரும் உங்களுக்கு. இன்றைக்கி புதன்கிழமை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த புதன்கிழமை மணிக்கு செகண்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னமும் கற்றுக்கலாம். இப்படியே போகப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். எடுத்தோன்னே உங்களை குழப்பிடக்கூடாது, அது பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் பேச்சுகளையும் குறைச்சிருக்கிறேன். விஷயங்களையும் வந்து நான் எல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியுங்கிறதுக்காக நான் பேசியிருக்கிறேன். அதே நீங்கள் ஒரு இதாக அட்வான்டேஜாக எடுத்துங்க. நல்லா ஒரு சொல்லிக் கொடுக்குற அந்த இதை வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்துங்க. இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. மெயினாக இப்போ நான் சொன்ன ஐட்டம்லாம் வாங்கிங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்துடாது. வாங்கிட்டு அந்த வெட்டுறது, ஸ்கேலு இதெல்லாம் வச்சு இதை வந்து நீங்கள் வந்து பழகுங்க. மெயினாக இதை பழகிட்டிங்கனாவே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப்பாக போவோம். அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே கம்மியாக வாங்குற மாதிரி தான் வரும். உங்களுக்கு துணி எந்த மாதிரி துணி வாங்கி நீங்கள் பழகணும், நெக்கு வந்து எப்படி நம்ம வந்து அட்டாச் பண்ணணும், எடுத்தோடனே ப்ளவுஸில் போய் நம்ம தைச்சி பழகி ஃபால்ட் ஆகிறதுக்கு அதுக்கு முன்னாடியே நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாமே நான் உங்களுக்கு ஒன்றா சொன்னேன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்படி தான் அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு தைக்கிறது வந்து நீங்கள் அந்த ஒரு ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மகிட்ட தைக்கும் போது, நான் சொல்லிக் கொடுக்குற ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக பழகிடுவீங்க. பரவாயில்லடா இந்தளவுக்கு நான் தைச்சிட்டேன் அப்படின்னு வந்துடும். அதனால் வந்து பேசிக்காக இது வந்து நீங்கள் பழகணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் போக வந்து பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு 4-5 கிளாஸ் வந்தோடனே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே இப்படி தான் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஒரு மனசில் வந்து கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்ம ஜெயிச்சிருவோம், கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது. நீங்கள் வந்து நல்லபடியாக டெய்லர் ஆவீங்க. அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மெயினாக. அப்போ தான் வந்து நிறைய வீடியோக்கள் நான் போடுற வீடியோக்கெலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஆளுங்கிற பட்டன் அமுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை. நம்ம வீடியோக்கள் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயமும் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியல என்ன ஏதுன்னு எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் வீடியோக்கள் நான் வந்து ரெடி பண்ணி போடுறேன். நான் இது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையாங்கிறது பரவாயில்ல என்ன ஏதுங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய இது சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இது எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது சொல்லுங்கள். போக நிறையா வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இப்போ வந்து யார் என்னென்ன ரேஞ்சில் இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கட்டிங் பழகியிருப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் நார்மலாக பழகியிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து எப்படி வேணாலும் பழகியிருப்பாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோக்களும் வந்துகிட்டே இருக்கும், லைனாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டே போவாங்க. இது வந்து பேசிக் கிளாஸு. பேசிக் யாருக்கும் தெரியாதனால இந்த வந்து கிளாஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. யார் என்ன ரேஞ்சில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்தந்த சேனலை வந்து அந்தந்த தேவையான பகுதியை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, என்ன ஏது சொல்கிறேங்கிறது அது இது என்னென்னமோ சொல்லுவாங்க. அதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுங்கிறது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோக்கள் வந்து நிறையா போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.